வெல்கம் டு ப்ரெஷ்யூ மேத்ஸ். இன்றைக்கி ரேஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. கொஷினை ஃபஸ்ட்டு கிளியராக படிங்க. இன் 100 மீட்டர் ரேஸு ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர், பி பீட்ஸ் பை சி 5 மீட்டர். ஓகே, அப்படின்னா சேம் ரேஸில் ஏ சியை எவ்வளோ பீட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா ஏ, ஓகேவா, ஒரே டைமில் 100 மீட்ரு போகிற அந்த டைமில் பி வந்து நமக்கு 80 மீட்டர் தான் போயிருக்கும். அப்போ ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏக்கும் பிக்கும் என்ன ஸ்பீட் ரேஷியோ? ஏ 100 மீட்ரு போகிறான்னா அந்த சமயத்தில் பி 80 மீட்டர் தான் போயிருப்பான். அப்போ நமக்கு ரேஷியோ என்னது? 5:4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பி பீட்ஸ் பை சி நமக்கு 5 மீட்ரு. இப்போ பியுடைய ஸ்பீடு ஒருவேளை 100 இருந்தால் அதே டைமில் சி 95 மீட்ரு போயிருப்பான். இப்போ இவங்களுடைய ஸ்பீட் ரேஷியோ 20:19. ஓகே, அப்போது நம்ம பியோடைய ஸ்பீடை ஈக்குவல் பண்ணணும். இங்கே நமக்கு 4 இருக்குது, இங்கே நமக்கு 20 இருக்குது. அப்போ மேலே நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈக்குவல் ஆகுமா? அப்போது 25 20 19 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஏ பி சி. இப்போது நம்ம ஏக்கும் சிக்கும் நம்ம ஸ்பீட் ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருச்சு 25:19 அப்படின்னு தெரியுது. அப்போ ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு போய் ரீச் பண்ணுவான். ஓகேவா? அப்போ 25 யூனிட் தான் நமக்கு 100. ஓகே, 100. அப்போது ஏ சிக்கும் இல்லை டிஸ்டன்ஸுடைய டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்பீட் ரேஷியோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் வென் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். டைம் வந்து ஒரே டைமாக இருக்கிறப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 6 யூனிட்டு. அப்போ 25 தான் 100னா நமக்கு 6 24 மீட்டர். ஓகேவா? புரியுதா? ஓகே, டெலகிராமில் ப்ரெஷ்யூ மேத்ஸ் அப்படிங்கிற சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன். அங்கே நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் தாராளமாக கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எனி பர்சனல் கைடன்ஸ் மென்டர்ஷிப் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.